பாருங்கள், ஓல்டு கொஸ்டின்ல ஒரு சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. மடங்கல் என்பதன் பொருள் சிங்கம். புலிக்கு உழுவைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எது? அகநானூற்று 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அகநானூற்றை. ஃபஸ்ட்டு களிற்றியானை நிறை 120 பாடல்களை உடையது. மணிமிடை பவளம் 180 பாடல்களை உடையது. நித்தில கோவை 100 பாடல்களை உடையது. அப்போ இந்த கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எது அப்படின்னாக்கா நித்தில கோவை. அதே மாதிரி அகநானூற்றை நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. அகநானூற்றுடைய இன்னொரு பெயர் நெடுந்தொகை. அகநானூற்றோட பாடல் வைப்பு முறைகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாலை 1, 3, 5ன்னு ஆரம்பிக்கும். அதில் 200 பாடல்கள் இருக்கிறது. குறிஞ்சியில் 2, 8, 12, 18 வரும். அது 80 பாடல்களை உடையது. முல்லையில் 4, 14, 40 பாடல்கள். மருதம் 6, 16, 40 பாடல்கள். நெய்